Blueberries, Hira presents you. பாவரே இஷ்க் எபிசோட் 5. லாஸ்ட் எபிசோடு போய் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்கண்ணா. லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருந்துருப்போம்னா, நீங்கள் ரொம்ப அழுது இருந்திருப்பீங்க. இது அவங்க கொடுத்த சாபம்னால தான் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. சரி வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பாஜி அதாவது ராஷா அங்கேருந்து போயிட்டு தன்னோட புருஷன்கிட்ட போகிறா, அதாவது ஃபருக் கிட்ட போகிறா. ஃபருக் எங்கே எழுச்சிடுங்க, எங்க ஏதாவது சொல்லுங்க, தயவு செஞ்சு இழைச்சிடுங்க, என்னை காப்பாத்துங்க, எங்ககிட்ட இருந்து காப்பாத்துங்க, உங்களை கெஞ்சு கேட்குறேன். இப்பதானே நம்ம வந்தோம், இப்பனால நம்ம பேச கூட ஆரம்பிக்கல, அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ள என்னை விட்டு போனா எங்க போக நினைச்சிடுங்க, நினைச்சிடுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி அவங்கள பிடிச்சிட்டு அழுறாங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்கு உன்னதானே கேட்குறேன், நீ நீ ஒரு நிமிஷம் என்கிட்ட கேட்கக்கூட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட ஜங்குக்கும் என்னதான் இருந்தாலும் நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், முக்கியமாக உங்களை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லவும், நீங்கள் எனக்கு என்ன காப்பாற்றிக்க தெரியும், இப்போ என்னோட பாஜி நான் தான் பண்ண நினைச்சாங்க, நான் எதுவுமே பண்ணல, அவங்க உங்களை குத்த வந்தாங்க, நீங்க தான் அங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு குத்த வந்தாங்க, நீங்க துரோகின்னு சொன்னாங்க, என்னாலலாம் அது பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க வார்த்தைகளால எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜெயிக்கவும், அப்ப நீங்க ஏன் அவங்க சொன்ன வார்த்தையை நம்பினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், எந்த வார்த்தையை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஜெயிக்கவும், நான் சொல்றது அவங்க சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி ராஷா கிட்ட பாயிண்ட் பண்ணுறாங்க. அதோட ராஷா அப்படியே அவனை பார்த்துட்டு ரொம்ப வெண்மத்தோடு பார்க்குறாங்க. அதோட நீங்கள் ஒரு பொண்ணு கொடுத்த சாபம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், அதோட ஜேகேவும், எதுவுமே நம்பாதவங்க இதை நம்பாத இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அனுபவத்தை வச்சு சொன்னாக்கா உங்களுக்கு இப்படி இருக்குல்ல ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை கேட்கவும், அதெல்லாம் நான் நம்புறது கிடையாது, நீங்களும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தன்னோட குதிரை எடுக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க, ராஜ்யத்துக்கு போய் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், நீங்கள் நீங்கள் ஏன் இவ்வளோ கோல்ட் ஹார்ட்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவரும் இருந்ததா ஆகணும்னா இருந்ததா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தன்னோட கையை எடுத்து கொடுக்குறாரு, அதாவது நீங்கள் மேலே ஏறிக்க சொல்லி. அதோடு நீங்கள் நான் நான் என்னோட குதிரையாலே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவர் அந்த குதிரை காமிச்சிட்டு, இது இங்கே தான் இருக்கும், அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், நீங்கள் யார், அப்பாவா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் உங்களோட அப்பாஜான் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் அப்பாஜான் என்னதான் யோசிச்சுட்டு இருக்காருன்னு கூட எனக்கு புரியல, கல்யாணம் பண்ணி வைக்கணும் சரி, ஆனால் ஏன் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், அதோட பாஜியும், ஏன் பண்ணணும்னு இப்போ கேட்டு என்ன பிரயோஜனம், நான் வந்து தானே ஆகணும், இப்போ நான் அடிமையாக தான் இருந்தேன், இவர் கூட இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் இப்போ திருப்பியும் அடிமையாக ஆக சொல்கிறேன், உனக்கு நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜி சொல்லவும், நீங்கள் பாஜி எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் சொன்னது என்னன்னா எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலை, நீங்கள் நேரம் நான் ஒன்றும் ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவங்களும் குதிரை மேலே ஏறிட்டு, நான் நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா, நான் என்ன நினச்சி சொன்னேன்னு தெரியுமா,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்கள் அதை நீங்கள் எதுவுமே சொல்லலை. அது நீங்கள் சொல்லாத போது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ராஷாவும் நான் நான் இவரை எப்படியாவது ரொம்ப பெரிய இடத்துல கூட்டிகிட்டு வந்து எப்படியாவது அப்பாச்சான் கிட்ட பேசி பண்ணிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அது வரைக்கும் எனக்கு நேரமும் கொடுக்கல. வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலன்னா இவர் என்னோடது ஆக முடியாது. நான் வேறு யாரோடதும் ஆகிடுவேன். இப்போ மட்டும் என்ன குறைச்சி இப்பயும் போய் நாங்கள் கல்யாணம் தானே பண்ண சொல்ல போகிறீங்க? இப்படியே எனக்கு கல்யாணம் ஆகலைன்ற மாதிரி தானே நடிக்க சொல்லுவீங்க? புருஷனை இழந்துட்டு நிற்க முடியாது. ஆனால் வேற ஒருத்தர் நினச்சிட்டு வாழ சொல்கிறேன். இது உனக்கு நியாயமா இருக்காவா? ஏன் கொல்ல சொன்ன? ஏன் நீ அவனை கொல்ல சொன்ன? சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவ உங்களை பிடிச்சி கேட்கவும் நீங்க ஏன் அப்பாஜான் கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே கொஸ்டின் கேட்குறீங்க. அதோட ராஷாவும் அவரை நான் 2-3 வருஷமா காதலிக்கிறேன். இப்போ நேத்தோட 3வது வருஷம். அவரை நான் முதல்ல பார்த்தது ஒரு சின்ன பஜார்ல தான் பார்த்தேன். அவர் ரொம்ப அமைதியாக தான் இருந்தார். ஆனால் திடீர்னு யாரோ வந்து என்னை அட்டாக் பண்ணும்போது அவர் தான் என்னை வந்து காப்பாற்றினார். அப்போ விழுந்தது நான். ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாமே வெடிச்சு விட்டுட்டீங்களே. எவ்வளவோ கனவோடு இருந்தோம். இப்போ நான் அவருக்கு கல்யாணம் பண்ணாத மாதிரி வேற யாருக்கிட்டையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு நினைச்சு வாழணும். அதுதானே? நான் உன்னை என்னோட தங்கச்சி மாதிரி பார்த்தேன். எனக்கு சப்போர்ட் பண்ணவே நினைச்சேன். ஆனா இல்லையே, என்ன அப்படி கூட பார்க்கல. நீ உண்மைதானே? பார்க்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உங்களுடைய கண்ணில் கண்ணீர்லாம் வருது. எனக்கா நீங்கள் ஒரு நிமிஷம் கூட அவங்கள வேற ஒருத்தவங்க மாதிரி பார்த்ததே கிடையாது. நீங்கள் அவங்க கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை கூப்பிடுவோம். ஜேகேவும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஃபரூக்கை உயிரோடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவரும் அப்படி பார்க்குறாரு. ஏதோ உங்களுக்கு எங்கேயோ போய் இடிச்சுக்கிட்ட மாதிரி பார்க்குறாரு. என்னாச்சு? அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதோட ராஷாவும் கொண்டுட்டீங்கன்னு தெரியும், நான் தெரிஞ்சதுனால தான் சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பண்ண வச்சிருவாங்க, அது வேற விஷயம். ஆனால் கல்யாணம் பண்ணுறேன், ஓகே. ஆனால் நான் அதுக்கப்புறமா உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்கள் பாஜி பின்ன சொல்லாதீங்க, எதுவும் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் எனக்கு தெரியும் இப்படி சொல்வீங்கன்னு தெரியும், வாழ்ந்து தொலைகிறேன். ஆனால் ஒரு விஷயம், அவருக்காக நினச்சிதான் நான் வாழுவேன். முக்கியமாக அவரை நினச்சி மட்டும்தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டே போகவும் கரெக்டாக அங்கே ராஜாலாம் இருக்காங்க. அதோடு நீங்கள் இறங்கிட்டு நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்களோட வாய்ஸ்லேயே தெரியுது நீங்கள் அழுதிங்கன்னு சொல்லிட்டு. அதோட அப்பாஜான் அங்கே வந்துட்டு, ஹே மீரா, உன்னை யார் அழ வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை அங்கே ஒருத்தவங்க நம்ம பாஜியை அப்படியே கட்டி போட்டு வச்சுட்டு இருந்தாங்க, கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சொல்கிறீங்க. ராஷாவும் அப்படி பார்க்குறா, ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, அவங்க பாஜியை ஏதோ கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க, என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, அதனால தான்
கொஞ்சம் அழகு வந்துடுச்சு, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் அப்பாஜானும் ஒத்துக்கிறாங்க. சரி கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜியை அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை அசைக்கிறீங்க. அதோட அவள் உங்களை இன்னும் ஷாக்காக தான் பார்த்துட்ருக்கா. நீங்கள் நினச்சா உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லலை. உண்மையை சொல்லும் போது நீங்கள் அப்படியே கண்ணுக்கு நேராக தான் பார்த்து சொல்வீங்க. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் எல்லாமே சொல்லும் போது தரையை பார்த்து சொன்னீங்க. அதை வச்சு ராஷா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் ஏன் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னு தான் தெரியாது. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக பொய் சொன்னது ஏன்னா உண்மையை விட்டு தெரிஞ்சிச்சுன்னா அப்பாஜானும் விட மாட்டாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ஆக்சுவலாக நீங்கள் அங்கேருந்து போகும்போதே அவர் சொல்லிட்டு இருந்திருப்பாரு, இப்போ மட்டும் ஓடி போயிருந்தாக்கா அவர் உசுரோடு விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லியிருந்திருப்பீங்க. அதோட ஜேகேவும் அதை பார்த்துட்டு அழகி, நான் ஒரு வாட்டி கூட நினச்சி பார்க்கல, இவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி இருக்க. நினச்சா நேர்த்திக்கு எந்த மகாராணியாவாக இருந்தாலும் அப்படியே உடஞ்சி போய் இருந்திருப்பாங்க. ஆனால் நீ சமடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனக்கே யோசிச்சுக்கிறாரு. அதோட கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குது. பாஜியும் கரெக்டாக நின்றுட்டுருக்காங்க அந்த ராஜாக்கு பக்கத்தில். அந்த ராஜாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக அந்த போர்ஷின் இடத்துலேருந்து தான் வந்திருப்பாங்க. அங்கே இருக்கிற ராஜா தான் அவர். அதோடு கல்யாணம் பண்ணிட்டு உடனே அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்ட உடனே உங்ககிட்ட பாஜி வந்துட்டு, நீ ஏன் நீ போய் சொன்னேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுக்கு பின்னாடி நல்ல அர்த்தம் இருக்குன்னு நம்புகிறேன். ஒன்றும் நம்பிட்டு தான் இருக்கேன். எத்தனை காலத்துக்கு நம்ப போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. கடைசி வார்த்தை பேசும்போது இதுக்கு மேலே தன்னோடதுங்களாக இருக்க மாட்டாங்க, தன்னோட ராஜ்யத்தோட ஆளாக இருக்க மாட்டாங்க அப்படின்றதுனால எமோஷ்னலாக பேசிட்டு போவாங்க தன்னோட தங்கச்சிக்கிட்ட. ஆனால் இந்த வாட்டி இவங்க இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாஜி என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் யோசிக்கிறதுலாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்க அப்படியே கையை முன்னாடி காமிச்சிட்டு, வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் அந்த ராஜ்யத்தோட போகிறேன், போதும், நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், அங்கே போய் எப்படி வாழ போகிறோன்னு தெரியல, வாழ்கிறேன், வாழ்ந்துதான் ஆகணும், தலை விதி, அவர் இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு வாழ்கிறேன், கண்டிப்பாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அதோட நீங்கள் இந்த அழுகு தன்னோட ராஜ்யத்தை விட்டு போகிறோன்றதுக்காக இருக்கும். ஆனால் இந்த அழுகு நல்ல வேலை நம்ம இந்த ராஜ்யத்தை விட்டு போகிறோன்றது இருக்குது. ஏன் இப்படியே தலை வீதியில் எழுதியிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக எழுதி வச்சிருப்பா இந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கண்ணை தொடச்சிட்டே சொல்லியிருப்பீங்க. அதோட ஜேகே உங்கள் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருந்திருப்பான். இது எல்லாமே கேட்டிருந்திருப்பான். நான் உங்களை கண்டிப்பாக காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை, நான் என்னை காக்க தெரியும், நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. அதோட ஜேகேவும் நான் என்னதான் சொன்னாலும் அவங்க ஏன் இது ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியல. அவங்க ரொம்ப தைரியசாலி தான், அவங்க எல்லாமே பண்ணுறக்கூடிய ஆள் தான். ஆனால் நான் அவங்களுக்காக இருந்து தான் ஆகணும், இருப்பேன், எவ்வளோ தூரம் என்னை தள்ளி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இருக்காரு. அதோட இப்போ நீங்கள் போய் உங்களோட ஒரு ரூம்குள்ளே போய் உட்காடுறீங்க. ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குண்டா, அந்த ஜன்னல்ல இருந்து உட்காந்தா ஃபுல்லாக ஒரு வியூ தெரியும். அந்த சைட்லேருந்து நதி அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே அதை உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக பின்னாடி ஜேகே வந்திருந்துருப்பான். ரூமும் நீங்கள் 2 பேரும் ஷேர் தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதோட அவர் இங்கே வந்துட்டு உங்களோட பேர் மீரான்னு கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்கள் அப்படியே ஆமான்னு தலையாட்டுறீங்க. ஆமாம், என்ன மீரான் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போது உங்களோட வாய்ஸில் எமோஷனே இல்லை.
நீங்கள் ஏதோ ஃபீல் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸில் தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதோட அவர் ஏன் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கா என்னோட அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எந்த ராஜ்யம் கிடையாது. நான் அவங்களோட பொண்ணு கிடையாது. ராட்சி மட்டும் தான் அவங்களோட பொண்ணு. என்ன சின்ன வயசுல தத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் ஒரு வாரில் தோத்துட்டோம். அதோட கிட்ட தான் 2 பொண்ணு இருக்குல்ல, ஒரு பொண்ணு கொடுத்துடுங்க, உங்களுக்கு ஒரு பையன் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வேற எதுவும் இல்லை. பையனா பிறந்தா பரவாயில்ல, ராஜாவாயாச்சும் இருந்து மரியாதையாச்சும் கிடைக்கும் போல. ஒன்றா இருந்தா ஏதோ சாபம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட சின்ன எடுத்துகிட்டு போய் உங்களோட நீ மேலே வச்சுருக்கீங்க. அதோட உங்களோட ஃப்ராக் அப்படியே கொஞ்சம் அந்த சௌரவரமாக போகுது. அதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே அழகி அங்கே விழுந்துடுவடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சிடுறாரு கரெக்டாக. அதோட நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணை விரியுது. ஏன் நீங்கள் விழுந்துருவேன்னு சொன்னீங்க? நான் நிறைய வாட்டி இங்கே உட்காந்துருக்கேன், கூட என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவும் ஜேக்கவும் அழகின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அதோடு நீங்கள் ஏன் அப்படி கூப்பிட்டீங்க? உங்களோட அழகு ரொம்ப எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. கண்ணில் இருக்கிற கண்மை, உங்களோட நீளமான முடி ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் ரசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதோட ஜேகே ஏன் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம 2 பேரும் ஒரு காலத்துலேயும் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதோட அவர் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்கள் நீங்கள் என்னோட காவலுக்காக இருக்கிறவங்க, ஒரு பொழுதும் நம்ம 2 பேரும் சேர்த்து வைக்க மாட்டாங்க. நீங்கள் வாழ்நாள் முழுக்க என்னோட இருக்கலாம் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் நான் உங்களோட தான் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜேகேவும் நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதோட நீங்கள் கண்ணுக்கு எதிரில் நடந்தது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஜேகேவும் அப்படி என்ன நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்கள் அப்படி என்ன நடந்துச்சுன்னு சிம்பிளாக கேட்குறீங்க. அவங்க என்னோட பாஜி இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களே, கண்ணில் தண்ணி எதுக்கு நினச்சிங்க? தன்னோட புகுந்த வீட்டிலேருந்து பூரமேன்ட்டு அந்த கண்ணீர்லாம் கிடையாது அவங்களுக்கு. கண்ணீர் எதுக்குன்னா தன்னோட புருஷனை இழந்துட்டு, புருஷன்றது அவங்க காதலிச்சவங்கள, அவங்களும் இந்த மாதிரி ஒரு சிப்பாய் தான். அவங்கெல்லாம் அவங்க கூட இருக்கணும்னு தான் நினச்சாங்க, ஆனால் இருக்க முடியலல்ல. அதுதான் அதுதான் எல்லா ராணிக்கும் இருக்கிற விதி. இதில் ஒரு மாற்றமும் வராது, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட கண்ணுங்க ஒரு சொட்டு தண்ணி. அதோட அவர் உங்களோட கண்ணில் இருக்கிற தண்ணியை தொடச்சிட்டு இங்கே பாருங்க, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எனக்கு தெரியும் நம்மளோட காதல், நம்ம 2 பேர் பக்கத்தில் காதல் என்ற வார்த்தையே வரக்கூடாது, நம்ம 2 பேருக்கு நடுவில் அது இருக்கக்கூடாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போட கண்ணு பிரியுது. எந்த தைரியத்தில் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சிக்கிறீங்க. அதோட ஜேகே உங்களோட பேஸ்ட்டு பிடிக்கிறாரு. எனக்கா கரெக்டாக நீங்கள் போய் விழலான்ற மாதிரி இருந்திருப்பீங்க. அதோட நீங்கள் அவரோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு நன்றி, எனக்கு காப்பாற்றினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிக்கிறீங்க. அதோட அவர்
ம் இது நம்மளோட காதல். நான் உன்னை காப்பேன். ஒத்துக்கிறேன். உன்னோட உடம்ப மட்டும் காப்பாத்துறது என்னோட வேலை இல்லை. உன்னை எல்லா விஷயத்துல இருந்தும் மன ரீதியாகவும் சரி காப்பாத்துவேன். எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க அவரோட கண்ணையே பார்க்குறீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அவரோட கண்ணை பார்த்துட்டே இருக்கீங்க. அவரும் உங்களோட கண்ணை பார்த்துட்டே இருக்காரு. அவரோட மைண்ட் வாய்ஸ், அழகி, எனக்கு உன்னோட கண்ணுக்கு உள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்கு, அதெல்லாம் நீ சொன்னாதான் தெரியும். ஒத்துக்கிறேன். ஆனா அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஏனோ தெரியல. உன்னோட காவலுக்காக இருக்கணுன்றது மட்டும் இல்லாம அதுக்கும் மேல இருக்கணும்னு தான் தோணுது. உனக்கும் அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு அது ஒன்றும் புரியல. நான் நம்புறேன். நீ என்னோடதா தான் இருப்பேன்னு நான் நம்புறேன். தெரியும், இது ஒன்றும் பார்க்க ஏதோ பைத்தியமா ஆயிட்ட மாதிரி இருக்குல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, நான் ஏதோ குடிச்சிட்டதான். ஒத்துக்கிறேன். ஏதோ குடிச்சிட்டேன். தண்ணி நினைச்சு குடிச்சிட்டேன். அது வேற ஏதோ போல. பரவாயில்ல, அட்லீஸ்ட் அது கொஞ்ச நேரத்துக்கு என்னையும் மறந்து உன்னோட நினைப்பு என்னன்னு எனக்கு புரிய வச்சதுல அது வரைக்கும் போதும். ஐ லவ் யூ. நான் உனக்கு காதலிக்கிறேன். அது எனக்கு நல்லா புரியுது. அது எவ்வளோ சீக்கிரம் உனக்கு புரியுமோ எனக்கு தெரியல. சீக்கிரமாக புரிய வைக்கிறது என்னோட கடமை. அதை நான் பண்ண வச்சிடுறேன். ஆனால் அதை நீ ஒத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அழகி, நான் உன்னை முதல்ல பார்த்த போது உன் கண்களை தான் பார்த்தேன். பா, மயக்கிட்ட அப்பவே. பார்க்க பார்க்க ஒன்றும் பைத்தியம் ஆயிடவும் போல. எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்கு. நீ என்ன பாவரான்னு தானே சொன்ன. உன்னோட பாபராவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் உன்னோட தான் இருக்க தான் விரும்புகிறேன். நீ என்னோட தான் இருக்க விரும்புவ. எனக்கு நல்லா தெரியும். நீ என் கண்ணை பார்க்குற விதத்திலே தெரியும். இப்போ நீ ஒத்துக்க மாட்ட. எவ்வளோ சொன்னாலும் ஒத்துக்க மாட்ட. அது எனக்கு தெரியும். பிடிவாதக்காரி. ஆனால் கண்டிப்பாக நீ என்கிட்ட வருவ. ஓடி வருவ. சேக்கு, என்னை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவ. என்னதான் உனக்கு சண்டை போட தெரிஞ்சாலும் கண்டிப்பா ஓடி வருவ. அதுதான் என்னோட அழகி. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா வராரு. அதோட நீங்க அவரோட கண்ணை பார்த்துட்டு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா நீ இவ்வளோ பைத்தியமா இருக்கியோ எனக்கு தெரியல. அப்படி என் கண்ணுக்குள்ள என்ன கண்ட? தெரியும், என் கண்ணை ரொம்ப ரசிக்கிறேன்னு நல்லா தெரியும். ஆனா இவ்வளோ பைத்தியமெல்லாம் பண்ணக்கூடாது. உன்னை பைத்தியம்னே நினைச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்த்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. கொஞ்சம் கத்திய சொல்லிடுறீங்க. அவருக்கு கேட்குற அளவுக்கு தான், வேற யாருக்கும் கேட்டிருக்காது. அதோட அவரு சொல்றாரு, நினைச்சிட்டு போட்டு நான் உன்னோட பாவரா தான். ஒத்துக்கிறேன். இருக்கிறேன், உன்னோட பாவராகவே இருக்கேன். இது எதுவாக வேணாலும் கற்றுக்கும். ஆனால் ஐ டோன்ட் கேர். ஐ வாண்ட் டு பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோடு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவும் அவரும் நான் உன்னோட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட நீங்கள் ஓவராக கனவெல்லாம் காண்டாதீங்க. அதெல்லாம் நடக்கக்கூடியதில்லை. அதோட அவர் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லிக்க, ஆனால் கண்டிப்பாக என்கிட்ட நீ வருவ. அழகி, நீ என்கிட்ட வருவ. கண்டிப்பாக வருவ. நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் இது ஜுனூனா மாறாமல் இருந்தால் சரிதான். அதோட அவர் ஜுனூன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக லீன் ஆகிட்டு அவரோட காதை கிட்ட சொல்கிறீங்க. ஒப்சஷனாக இருக்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு திரும்புறீங்க. அதோட அவர் உங்களோட கையை பிடிச்சிட்டு பின்னாடிலேருந்து எடுத்துடுறாரு. உங்களை பேக்கப் பண்ண மாதிரி வந்துடுறாரு. இங்கே பாரு, ஜுனூன் இருக்கு மேலே. எனக்கு ஃபீல் ஆகுது.
உனக்கு ஃபீல் ஆகுதான்னு தெரியல. எஸ், ஐம் மேட்லி இன் லவ் வித் யூ. மேட்லி, கால் இட் அப்செஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உங்களோட ஃபோர்ஹெட் மேலே ஒரு கிஸ் வைக்கிறாரு. சரிடா ப்ளூபெரிஸ், இதோட இந்த எபிசோட் முடிச்சிடுறேன். லவ் யூ ப்ளூபெரிஸ், பாய். நெக்ஸ்ட் எபிசோட் கூடி சீக்கிரம் வரும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தெரியல, சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். பாய்.